யாரது? பயப்படாது, உனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். குமரன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன் என்பது உனக்கு தெரியும். அவனை எப்படியாவது கண்டுபிடித்து பெற்றோரிடம் சேர்க்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தான் சிறையிலிருந்து தப்பி வந்திருக்கிறேன். நீதான் எனக்கு இப்போது உதவி செய்ய வேண்டும். பட்டு, யாருமாங்க? யாரும் இல்லம்மா, காத்துல கதை ஆடுச்சு. பட்டு, என்னம்மா சத்தம்? ஒண்ணுமில்லம்மா, நீங்க தூங்குங்கம்மா. பிஸ்தா பருப்பு சாலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு 3 கோலா தின்னா போதுங்க, நாடி நரம்பினில் உள்ள தளர்ச்சிகள் எல்லாம் போகுங்க. நாளைக்கு 3 கோலா தின்னா போதுங்க, நாடி நரம்பினில் உள்ள தளர்ச்சிகள் எல்லாம் போகுங்க. மாலை கிளி போடத்தி இல்லைங்க, புது பாலே பந்து உடம்பில் தொத்தி கொள்ளுங்க. ஆமாங்க, இது சாலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கோலெடுத்தே உண்டாகட்டும் குப்பண்ணா, கோதிருக்க சுளை முழுங்கு சுப்பண்ணா. கோலெடுத்தே உண்டாகட்டும் குப்பண்ணா, கோலிருக்க சுளை முழுங்கு சுப்பண்ணா. ஜாலிமைனர் சந்தப்பேட்டை ஜக்கண்ணா, ஜாலிமைனர் சந்தப்பேட்டை ஜக்கண்ணா. இவங்க சர்டிபிகேட் கொடுத்த சரக்கு இது நைனா நைனா சாலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு. ஐயா அம்மா யாரும் உள்ளே கிடையாதா, நான் அவங்கள பார்த்து பேரம் பண்ண முடியாதா. ஐயா அம்மா யாரும் உள்ளே கிடையாதா, நான் அவங்கள பார்த்து பேரம் பண்ண முடியாதா. ஐயோ, கையை மேலே போடாதீங்க தாளாது, கையை மேலே போடாதீங்க தாளாது. நான் கடைய கட்டுறேன் இந்த பக்கம் பாராது. ஐயா சாலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு, சாலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உலகத்துல யாருதான் சமம்? சரி, வாமா போய் பார்த்துட்டு வருவோம். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேம்மா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இருங்க. ஐயோ, வாங்க.
ஜாகிரதமா, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. இனி ஒரு வினாடி கூட நான் இங்கே இருப்பது சரியல்ல. ஏன்? என்னால் உங்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படலாம். பரவாயில்லை, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அது எனக்கு பங்கு உண்டு என்றால் அது தொல்லையல்ல, பெரும் பாக்கியம். உங்களைப் போல் நானும் குமரனை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறேன். சகோதரி, இப்படியே நான் இங்கிருந்தால் இங்கிருப்பவர்களுக்கு சந்தேகம் அதிகரிக்கலாம். யாராவது இங்கே வரலாம். அதனால் நான் இங்கிருந்து போய்விடுவதுதான் நல்லது. அப்படின்னா எங்க போறீங்க? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிதானே இங்க வந்திருக்கீங்க. எனக்கு வேண்டிய சிங்காரம் என்று ஒரு நண்பர் இருக்கிறார். சிங்காரமா? அவர் உங்களுக்கு தெரியுமா? அதென்ன எதுக்கு? ஜெயில இருந்து தப்பியது சுதந்திரமா இருக்கலாம்னு சொன்ன நம்பி உனக்கு உடந்தையா இருந்தோம். இப்போ எங்களையும் அடைச்சு போட்டு சித்திரவதை செய்யற. அடப்பாவி, நீ மனுஷனா இல்ல மிருகமா? மனுஷன கல்லா, நீ தலை வச்சுதான் சாக போற. என்ன சொன்ன? குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இதை விட சாவறது மேல். எங்க போற? வெளியே போற. வெளியே போய் சாகிறவே இங்கே நிறுத்து போற. சேது, பயப்படாதீங்க. உங்களுக்கு உதவிக்காக நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். எங்க தலைவர் வந்திருக்காரு. யார்? வீரஜனா. ஆம் ஜெகவீரா, உனக்கு உதவி செய்ய, உன் எண்ணங்களை பூர்த்தி செய்ய நான் வந்திருக்கிறேன். செய்தி தெரியுமா உனக்கு? என்ன செய்தி? கண்ணாயிரமும் ஜெயிலில் இருந்து தப்பி வந்திருக்கிறான். உன்னிடமிருந்து குழந்தையை காப்பாற்ற. வரட்டும் என் ஜென்ம விரோதி. அவனை அணுகுணமாக வெட்டி சித்திரவதை செய்து விடுகிறேன். ஆத்திரக்காரன். பழிவாங்கும் படலத்திற்கு பலம் மட்டும் போதாது, பக்குவமும் வேண்டும், அதோடு பகுத்தறிவும் வேண்டும். நினைத்துப் பார், வந்த இடத்தில் கண்ணாயிரத்தை நீ கொன்றுவிட்டால் எத்தனை பெரும் குற்றங்கள் உன்மீது. சிறையில் இருந்து தப்பி ஓடியது, தப்பி ஓடி வரும் பொழுது ஜெயிலரின் குழந்தையை கடத்தி வந்தது, கடத்தி வந்த குழந்தையை காப்பாற்ற வந்தவனை கொலை செய்தது. இல்லை வீரையா, நீ ஏதோ திட்டத்தோடு வந்திருக்கிறாய். நாளை உனக்கு ஒரு லாரி அனுப்புகிறேன். அதிலே நீ வந்துவிடு. பிறகு எவரும் அறிய முடியாத இடத்திலே எல்லாவித போகபோக்கியங்களோடு வாழ நான் ஏற்பாடு செய்கிறேன். என் மீது ஏது இத்தனை அக்கறை என்று கேட்கப் போகிறாய். பொறுத்திரு, பிறகு அறிவாய். ஜெகவீரா, ஆத்திரப்படாது, எதிலும் அவசரப்படாது. முக்கியமாக கடைசியாக ஒன்று, ஜெயிலரின் குழந்தையை பத்திரமாக வைத்துக் கொள். அதில்தான் நம் திட்டங்கள் நிறைவேற வழி இருக்கிறது. வருகிறேன். நல்லது.
இருப்பதும் எங்கே என் கண்ணாலே உன்னை நான் காண்பதெப்போ என்ன எங்கே எப்போ தவிப்பதும் தெரியாதா என்னவும் என்ன நீ இருப்பதும் எங்கே என் கண்ணாலே உன்னை நான் காண்பதெப்போ என்ன எங்கே எப்போ கண்ணாலே உன்னை நான் காண்பதெப்போ என்னவும் என்ன நீ இருப்பதும் எங்கே என் கண்ணாலே உன்னை நான் காண்பதெப்போ என்ன எங்கே எப்போ பட்டுவோய்ப்பை பார்த்தாலாவது குமரனை பற்றி ஏதாவது? ஆமா, நல்ல யோசனை சார். தெருவில் இருந்த ஒரு குழந்தை அனாதையா கண்டுபிடிச்சேன். சரி, உள்ள கூட்டிட்டு வா. எஸ் சார். எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? குமரா, அம்மா அம்மா குமரா, அம்மா அம்மா. இது எங்க அம்மா இல்ல, இது எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? அழாதம்மா, அழாத. என் கண் இல்ல, அழாதம்மா. அம்மா சீக்கிரமா வந்துடுவாங்க. அழாத. என் ராஜா இல்ல. சார், இன்ஸ்பெக்டர் சார், என் குழந்தைய காணும் சார், என் குழந்தைய காணும் சார். உன் குழந்தை அம்மா இது. அம்மா அம்மா. ராஜா, என்னை விட்டுட்டு எங்கடா பிறந்த கண்ணு? சரி, இவங்களை அனுப்பிடு. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது அந்தோ என்று முடியுது.
என்ன கொடுமை என்ன கொடுமை என்ன கொடுமை இது அங்கோ என்று முடியும் இது கண்ணியம் சிறிதும் தவறாது கடமையின்றும் வழுவாது உண்மை வாழ உழைக்கும் நல்லோ உள்ளம் உடைந்தே பாடுவது என்ன கொடுமை என்ன கொடுமை என்ன கொடுமை இது பழிக்கு அஞ்சா பாதகரால் பாம்பை போன்ற தீயவரால் பால் மணம் மாறா சின்னஞ்சிறு குழந்தை தாயை பிரிந்தே தவித்திடுவே என்ன கொடுமை என்ன கொடுமை என்ன கொடுமை இது அம்மாவென்ற குரலை அன்னை கேட்க முடியவில்லை அம்மாவென்ற குரலை அன்னை கேட்க முடியவில்லை அருகில் இருந்தும் அறிந்திடாமல் உருகி ஏங்கும் உங்களிலே என்ன கொடுமை என்ன கொடுமை என்ன கொடுமை இது வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள் பிள்ளை பாதத்தின் விளைவாக தொல்லைகளேற்று குடியாய் குடித்து கள்ளரை போலே பதுங்குவது என்ன கொடுமை என்ன கொடுமை என்ன கொடுமை இது அங்கோ என்று முடியும் இது மேல போனீங்க? நான் உங்க மேல போக வேண்டாம் சொல்லல. ஒண்ணும் இல்லம்மா, மேல யாரோ நடக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் போய் பார்த்தேன். அப்புறம் அங்க யாருமே இல்லை. நல்ல வேலை, நீங்க தவறி கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும். இனிமே மேல போகாதீங்கம்மா. சரிம்மா. சிங்காரம் அண்ணே, கவலைப்படாதீங்க. வர்ற வழியில பட்டு விஷயத்தை எல்லாம் புட்டு புட்டு வச்சுக்கிட்டான். போலீஸ் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார இந்த ஜெகவீரனை கண்டுபிடிச்சிட்டோம், குமரனை காப்பாத்திவிடலாம். இல்ல சிங்காரம், ஜெகவீரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சேதுவை கண்டுபிடிச்சாதான் குமரன் இருக்கிற இடத்தையும் சுலபமா தெரிஞ்சுக்கலாம். நல்ல சேது. அந்த சேது போய் எந்த சேத்துல பூத்துக்கிட்டு இருக்கான யாருக்கு தெரியும்? அண்ணே, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னைக்கு ஆரம்பிச்சேன்னு அன்னையில இருந்து இன்னைய வரையணும் என் உடம்ப பல வகையிலையும் பதம் பார்க்கறான் பல பய. தஞ்சாவூர் தவறுல தீர்மானம் வைக்கிற மாதிரி வைக்கிறானே, நான் தாங்குவேனா? கட்டுப்படியாகுமா? அவனை நீ பாத்தியா? ஆண்டவரை பார்த்தாலும் பார்க்கலாம், இந்த அயோக்கிய பையனை பார்க்க முடியல. அண்ணே, குல்நாடு ஹோட்டல்ல இந்த சேதுடைய ஆளுங்கள்லாம் நைட்ல வந்து கேம்பு போடுறதாக எனக்கு லைட்டா ஒரு வதந்தி. குல்நாடு ஹோட்டல், அதை உடனடியாக கவனிக்கணும்.
வணக்கங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. குமரனை பத்தி செய்தி ஏதாவது கிடைச்சிருக்கா? பட்டு, யாருமா வந்திருக்கிறது? குமரனோட அப்பா அம்மாவும் கூட இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காங்கம்மா. வாங்க வாங்க. குமரன் கிடைச்சிட்டானா? இன்னும் ஒரு செய்தியும் கிடைக்கல. கடவுள் தான் குமரனை கொண்டாந்து சேர்க்கணும். நாங்களும் விடாமுயற்சி செய்துட்டு தான் இருக்கோம். ஏம்மா டீச்சர், அன்னைக்கு நான் வந்திருந்த போது யாரோ கதவு வழியா எட்டி பார்த்துட்டு ஓடனான்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் யாராவது இந்த பக்கம் வந்தாங்களா? யாரும் வரலீங்க. அந்த பசங்க கட்டாயம் மறுபடியும் வருவானுங்க. வந்தா உடனே போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஓ, உடனே தெரியப்படுத்துறேங்க. டீச்சர், குமரனை தேடிட்டு இந்த கைதி கண்ணாயிரம் இங்க வந்தாலும் வருவான். ஆமா டீச்சர், தப்பிவிட்ட கைதிங்க இல்ல அவங்களுக்கு வேண்டியவங்க யார் வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துங்க. கட்டாயம் தெரியப்படுத்துறேங்க. புறப்படலாமா? வர்றேம்மா. வர்றேன். வணக்கம். வர்றேம்மா. ஐயோ பா. பட்டு, வாமா சாப்பிடலாம். நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். மனுஷனுக்கு கஷ்டம் வந்தாலும் இப்படி கியூ சிஸ்டத்துல வரப்படாது. மேல நாங்க, கீழே போலீஸ் படை. அந்த நேரத்துல தான் தும்மல் வருது, இருமல் வருது, தொடையில ஒண்ணு கடிக்குதுன்னா என்ன பண்றது? இப்ப நாங்க வரட்டுங்களா? வரட்டுமா? வணக்கம். நான் கையை எடுக்க முடியாது. வணக்கம் அண்ணே. கொஞ்ச நேரம் தயவு செய்து அப்படியே திரும்பாம நில்லுங்க. வந்துட்டேன். பட்டு பட்டு, இந்த கலாட்டாவில நம்ம சமாச்சாரத்தை மறந்துட வேணாம். அது குழந்தை கிடைச்சவன முடிஞ்சு போற சமாச்சாரம். இது அப்படி இல்ல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து இது 1000 காலம் பயிராக வேண்டிய விஷயம். மறந்துடாத பட்டு. போற உங்க குறும்பு, பேசாம போங்க. அம்மா அம்மா அம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. நீ சொல்றபடி கேக்குறீமா, நீ சொல்றபடி கேக்குறீமா. அம்மா அம்மா. ஏன்டா இப்படி பொம்பளை மாதிரி ஏற? உனக்கு என்ன சாபா நெருங்கி இருக்கு? குழந்தையினுடைய கஷ்டத்தை பார்க்கறத விட சாவறது எவ்வளவோ மேல். பெத்த தாயிடத்துல இருந்து இந்த குழந்தையை பிரிக்கவா நம்ம தப்பி வந்தோம்? நமக்கு தான் அன்பு பாசம் எதுவுமே இல்லை. அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு கூட தாய் பாசம் இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த குழந்தை விடுற கண்ணீர் நம்ம சும்மா விடாது. இது இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகும்? இந்த குழந்தை இருக்கும் வரை நமக்கு ஆபத்தே தான். இதற்கெல்லாம் காரணம் இந்த குழந்தை தானே. சொன்னதெல்லாம் மறந்து விட்டாய். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணாயிரம் நம் வலையில் சிக்கும் வரை பொறுமையாக இரு. எப்போது அந்த சந்தர்ப்பம் விரைவில் வரும். அவசரப்படாது.
இப்ப நாம புல்லார் ஹோட்டலுக்கு போறோம். அங்கேதான் பல சந்தேக தேர்தல்கள் வந்து போவதாக செய்தி கிடைச்சிருக்கு. ஜெயிலர் குழந்தையை தூக்கிட்டு போனவனும் அவனை பின்பற்றி வந்த கைதி கண்ணாயிரமும் அங்கே கிடைக்கலாம். நீ ஜாக்கிரதையா கவனி. உண்மையை சொல். அவன் இன்னுமா உன்னை வந்து பார்க்கவில்லை? எவன்? அவன்தான் கண்ணாயிரம். ஜெயிலரின் குழந்தையை கண்டுபிடிக்க சிறையில் இருந்து தப்பி ஓடி வந்து விட்டான். அவர் ஏன் இங்கு வருகிறார்? கோபப்படாதே. இதுவரை வராவிட்டாலும் இனிமேல் வருவான். அவனை நான் சந்திக்க நீ ஏற்பாடு செய்தால். இன்ஸ்பெக்டர் ஆனந்த் மாறுவேஷத்தில் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறான். மாறுவேஷத்திலா? மாலையுடன் டான்ஸ் ஆடப் போகிறான்.
இந்த இவகிட்ட